எண்ணங்களும் இருக்குது. அதை தொடர்பில் நாங்கள் எதிர்காலத்தில் தொடர்பில் சொல்வோம். உண்மையிலுமே இந்த மாங்குளம் கூட்டத்துக்கு ஸ்ரீதரன் கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன? உங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லையா, இல்லது கட்சியினுடைய பதவிகள் நாளில் வந்து சிக்கல் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை வந்து நாங்கள் செயலாளர்கிட்ட முன்வைக்க போகிறோம். அதே போல தலைவர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறோம். சிவிகே சிவஞானம் தலைவர்கிட்டையும் ஒரு நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்க தலைவரா இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்கு காரணம் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாங்க தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு, தலைவர்கிட்டையும் ஒரு கேள்வியை நாங்க கேட்கலாம். நீங்க இந்த கட்சியை சமத்துவப்படுத்துறதுக்கோ அல்லது ஒற்றுமைப்படுத்துறதுக்கோ இந்த கட்சியினுடைய விவகாரங்களை சரியா நடத்துறதுக்கோ என்ன நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நாங்க முன்வைத்திருக்கிறோம். எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் ஸ்ரீதரன் மீது சுமத்தப்பட்டது, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து தலைவர் என்ற ரீதியில் நீங்க கண்டு கொள்ளாதது ஏன் அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அதெல்லாம் விட்டுலாம். கட்சி ஏற்பாடு செய்யற ஒரு மேதின கூட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாங்குளம் என்ற பகுதி என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். நான் நினைக்கிறேன் வவுனியா கிளிநொச்சிக்கு நடுவுல மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க கிளிநொச்சியில இருந்தும் வரலாம், வவுனியாவில இருந்தும் வரலாம். அப்போ கட்சி ஏற்பாடு செய்யற ஒரு பிரதான கூட்டத்திற்கு ஸ்ரீதரன் வராதது ஏன்? அவருக்கு அழைப்பு விடுக்கப்படலையா, இல்ல அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் தெரிஞ்சும் இந்த கூட்டத்தை நிராகரிக்கிறாரா, இல்ல ஸ்ரீதரன் சுமந்திரன் முகத்தை பார்க்க விரும்பவில்லையா, ஸ்ரீதரன் தலைவரனுடைய சிவஞானத்துடைய முகத்தை பார்க்கறதுக்கு விரும்பலையா அப்படின்ற கேள்வியை வந்து நாங்க அவங்கள்ட்ட முன்வைக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, பிரதான கட்சிகள் எல்லாமே அங்கங்க ஒரு கூட்டத்தை நடத்துற நேரம் தேசிய மக்கள் சக்தி 21 கூட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. அந்த 21 கூட்டங்களையும் அவங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாமே கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனா தமிழரசு கட்சி 3 கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. அது முன் பேசப்பட்ட முறையில தான் அந்த கூட்டங்கள் நடந்திருக்கதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மட்டக்களப்பில் நடந்த கூட்டம், அதுக்கப்புறம் மாங்குளத்தில் நடந்த கூட்டம், திருகோணமலையில் நடந்த கூட்டம் அப்படின்ற கூட்டங்கள் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கூட்டங்கள் எதிலாவது ஒன்றில் வந்து ஸ்ரீதரன் கலந்து கொண்டிருக்கணும், ஆனா கலந்து கொள்ளல. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நாங்க தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான பதவியில்